வணக்கம். நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு இடங்களிலே கோடை மழை பொழிந்து வருகிறது. இந்த கோடை மழையின் காரணமாக ஆங்காங்கே மழை தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த மழை தண்ணீரில் கொசுக்கள் அதிகமாக உருவாகிறது என்றும் அதிலும் டெங்கு காய்ச்சல் என்று சொல்லப்படுகின்ற நோயை உருவாக்கக்கூடிய கொசு அதிகளவு உருவாகிறது என்றும் அதனால் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சுகாதார துறையைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இந்த டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருப்பதற்காக கூடலூர் சுகாதார முறையில் கூடலூர் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் செந்தில்குமார் அவர்கள் இதற்காக நேர்த்தியாக பல்வேறு இடங்களிலே சென்று பணியாளர்களை விட்டு தண்ணீர் தேங்காமலும் சுகாதாரத்தை பேணி காக்கின்ற விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் முகமாக பல்வேறு இடங்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக கே நகர் மேல்கூடலூர் பகுதியிலும் நடுகூடலூர் பகுதியிலும் அதனை அடுத்து காசிமயல் துப்புக்குட்டிப்பேட்டை இதை போல முத்தமிழ் நகர் SS நகர் போன்ற பகுதிகளிலே இந்த டெங்கு காய்ச்சல் தென்பட்டதாகவும் அதனால் இந்த துரிதமான நடவடிக்கை எடுத்து அதை ஓரளவுக்கு சீராக அமைக்கின்ற பணியினிலே பணியாளர்களை நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் நகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் மேற்பார்வையில் பலர் சென்று ஒவ்வொரு இடமாக தண்ணீர் தேங்கி நிற்கிறதா, வீடுகளிலே இருக்கின்ற குளிர்பெட்டி சாதனத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கிறதா, இன்னும் அந்த பகுதிகளிலே இருக்கின்ற கால்வாய்கள், கழிவுநீர் ஓடக்கூடிய இடங்கள், இன்னும் செடிகள் வளர்க்கக்கூடிய தொட்டிகள், குடிநீர் அமைத்திருக்கின்ற தொட்டிகள் என்று பல்வேறு இடங்களிலே பரிசோதனை செய்து இவர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள் என்றும் இதோடு தினசரி காலையில் கொசு ஒழிப்பு மருந்தையும் ஆங்காங்கே தொடர்ந்து அதை அடித்து வருகிறார்கள் என்ற தகவலையும் நமது நகர்வள பகுதிக்கு சுகாதார ஆய்வாளர் செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் முற்றிலுமாக டெங்கு நோய் கூடலூர் நகராட்சி பகுதியிலே இல்லாமல் ஒழிப்பதுதான் நகராட்சியினுடைய பணியாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.
நகராட்சி பணியாளர்கள் ஆங்காங்கே பணி நடத்துவதை நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் படம் பிடித்து இதனை நமது நகர்வள பகுதியில் வழங்கியிருக்கிறார். எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.